ஆம பூந்த வீடும் அமினா பூந்த வீடும் விளங்காது அப்படின்னு ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆம புகுந்த ஊரு விளங்குச்சா, அமினா புகுந்த வீடு விளங்குச்சா அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியல. ஆனா தேமுதிகவும் சுதீஷும் பிரேமலதாவும் புகுந்த ஒரு கூட்டணி அப்படிங்கிறது தர மட்டும் சர்வநாசமா தான் போவோம் அப்படிங்கிறத இப்ப கண்ணு முன்னாடி பாத்துக்கிட்டு இருக்கோம். அதாவது ஒரு அம்மா தன்னோட 3 குழந்தைங்களை விட்டு குளிக்க போச்சான். இதுல ஒரு குழந்தை இருக்குல்ல, நீச்சலே தெரியாது, ஆனா அம்மா குதி அப்படின்னு சொன்னா குதிச்சிருமா. இன்னொரு குழந்தை நீச்சல் தெரியாத குழந்தை, அம்மா குதிச்சாங்கன்னா அவங்க பின்னாடியே குதிச்சிருமா. இன்னொரு குழந்தை இருக்குல்ல, அது நீச்சலே தெரிஞ்சாலும் நான் என் இஷ்டம் போட்டாதான் இறங்குவேன், உன் இஷ்டத்துக்குலாம் இறங்க முடியாது அப்படின்றம்மா. அப்படிப்பட்ட சூழல்ல இந்த அம்மா என்ன பண்ணிருக்காங்க, முதல்ல 2 குழந்தை நம்பிக்கைக்குரிய குழந்தை இருக்குல்ல, அது 2யும் தண்ணியில குதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா இறங்கியிருக்காங்க. இந்த இன்னொரு குழந்தை இருக்குல்ல, அது வரவே வராது இல்ல, அதை நீ குதிமா நீ குதிமா நீ குதிமான்னு இருக்காங்க. அது முடியாது முடியாதுன்னு இருக்கு. அதெல்லாம் முடியாதுமா, நீ வந்துதான் ஆகணும், நீ வந்துதான் ஆகணும், ஒடியாடி தங்க குட்டி, ஒடியாடி செல்ல குட்டி அப்படின்னு அதை கெஞ்சிக்கிட்டே இருந்துச்சான். இந்த அம்மா இந்த குழந்தைய கெஞ்சிக்கிட்டே இருக்கிறப்ப அம்மா குதின்னு சொன்ன உடனே அம்மா மேல உள்ள நம்பிக்கையில நீச்சல் தெரியாமே குதிச்சு பாரு, அந்த குழந்தை தண்ணியில முழுவி செத்தே போச்சான். அம்மா குதிச்ச உடனே கூடவே ஒரு குழந்தை குதிச்சு இல்ல, அந்த குழந்தை பாதி தண்ணியை குடிச்சு புற ஏறிட்டு இருக்கான். இந்த 2 குழந்தையும் எக்கேடு கட்டாலும் பரவாயில்லன்னு அந்த வராத குழந்தைய பிடிச்சி கொஞ்சி கொஞ்சி உருவிட்டே இருந்துச்சா அந்த அம்மா. அந்த அம்மா தான் ஸ்டாலின். இந்த முதல்ல குதிச்சு உளுந்து பணமாவே போயிடுச்சு இல்ல, அந்த குழந்தை தான் வைகோ. இன்னொன்னு தண்ணியை குடிச்சிட்டு புற ஏறி சாவ கிடக்குல்ல, அதுதான் விடுதலை சிறுத்தை கட்சி திருமாவளவன். இந்த வராத பிள்ளைய தூக்கி கொஞ்சிக்கிட்டு இருக்காங்கல்ல, அந்த குழந்தை தான் பிரேமலதாவும் தேமுதிகவும். இப்படிதான் திமுகவோட கூட்டணி நிலை அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. தேமுதிக உள்ள வந்தாலும் வந்துச்சு, ஸ்டாலின முதல்வர் ஸ்டாலின நாமளா என்ன கழிவு ஊத்துறோம், அதெல்லாம் சும்மா சப்ப மேட்ரு. 2 நாளா இணையதளத்துல விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்க வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன சமூக நீதி கருணாநிதி பேசுறீங்க, ஆனா ஊடானா காலங்காலமா உங்களுக்கு கொத்தடிமை வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு சீட்டு கொடுக்க மாட்டீங்க, அடுத்த தேர்தலில் கூட்டணிக்கு இருக்குமானே தெரியாத ஒரு கூட்டணி பிரேமலதா, நம்பிக்கை இல்லாத ஒரு கட்சி, காலத்துல கேப்டன் செத்த பிறகு ஆளே இல்லாத ஒரு கட்சி, அந்த கட்சியை கூப்பிட்டு ராஜ்யசபா சீட்டு கொடுப்பீங்க, 10 சீட்டு கொடுப்பீங்க, காலம் முழுக்க உங்களுக்கு நாங்க கொத்தடிமையா கழிவு விட்டுக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு நீங்க ஒற்றை இலக்கத்துலதான் சீட்டு தருவீங்களான்னு வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பட் இதுக்கெல்லாம் ரோஷம் வந்துருமா அப்படின்னு பார்த்தா வராது. கடைசியில திருமாவளவன் என்ன தெரியுமா சொல்லுவாரு, ஆக பாசிச சக்திகள் ஊடுருவ கூடாது என்பதற்காக எங்களது சீட்டை விட்டு கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு டைவை போட்டுட்டு கிளம்பிடுவாப்புல. அவ்வளவுதான் நடக்கும், வேற எதெல்லாம் நடக்காது. இதுல கொடுமையோட உச்சம் என்னன்னா, நேற்று திருமாவளவன் அவர்கள் இந்த வாட்டி வேட்பாளர் நேர்காணல் கிடையாது அப்படின்றாரு. ஆமா, வாங்குற 5 சீட்டுக்கு அப்படியே நேர்காணல் 500 பேரை அறுத்து தள்ளிட போறாங்க. ஏன் அந்த நேர்காணல் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா, விருப்ப மனு கொடுங்க, கட்சிக்கு பணமாவது சேரட்டும், அது பாட்டியா விருப்ப மனு வரட்டும், ஆனா நேர்காணல் கிடையாது அப்படின்னா வேட்பாளர்கள் ஏற்கனவே இறுதி செய்யப்பட்டாங்க அப்படின்னு தான் அர்த்தம். அதனாலதான் நேர்காணல் இல்லைன்னு. ஏன் வேட்பாளர்கள் ஏற்கனவே இறுதி செய்யப்பட்டாங்கன்னா, வேட்பாளர்களை இறுதி செஞ்சதே ஸ்டாலின் தான். விசிகாவுக்கு 6 சீட்டு, நான் சொல்றவங்க தான் 6 பேரும் நிக்கணும். யார் அந்த 6 பேரு? அக்மார் திமுக கொத்தடிமைகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் போர்வையில் இருக்கக்கூடிய 6 கொத்தடிமைகளை கருணாநிதி குடும்பத்திற்கான காலம் முழுக்க கழுவிவிட தயாரா இருக்கக்கூடிய 6 கொத்தடிமைகளை தேர்ந்தெடுத்து ஸ்டாலின் பிக்ஸ் பண்ணிட்டார். அவங்களுக்கு தான் சீட்டு அப்படிங்கிறது. யாரு ரொம்பலாம் யோசிக்க வேண்டியதில்லை. புவனகிரி சிந்தனை செல்வன், வன்னியரசு, SS பாலாஜி, ஆலூர் ஷானவாஸ், இந்த 4 டிக்கெட் தீர்ந்து போச்சு ஆல்ரெடி. இது 4 ஆல்ரெடி அங்கதான் இருக்கு. இப்ப மீதி 2 பேர் யாரு அப்படிங்கறத வேணா விடுதலை சிறுத்தை திருமாவளவன் கொடுப்பாங்க. 4 வேட்பாளர்கள் பெயர் ஆல்ரெடி திமுகவே டிக்கெட் அடிச்சிருச்சு. ஏன்னா இவங்க 4 பேரும் நாளைக்கே விசிகா உதறி விட்டுவா அப்படின்னா வந்துருவாங்க. பானை சின்னமும் வேணா ஒண்ணு வேணா, நாங்க சூரியன்ல நிக்கிறோம்னா நிப்பாங்க. இப்ப திமுக கொடுத்துருக்க அஜெண்டாவும் அதுதான், 5 சீட்டு 6 சீட்டு வாங்கிக்க, ஆனா உதய சூரியன்ல தான் நீ நிக்கணும். அது எப்படிங்க, நாங்க இப்பதான் பானையை தூக்கிட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம், இப்ப கூட பானையில பொங்கி திங்கலன்னா எப்படிங்க அப்படின்னா, இப்ப நீ கிளம்பு காத்து வரட்டும் அப்படிங்கிற நிலைமை. ஓவரா முட்டு கொடுத்தாச்சு இல்ல 5 வருஷமா. அதாவது ஒரு கூட்டணியில இருக்கோம் அப்படின்னா அந்த கூட்டணி கட்சி தப்பு செஞ்சா எதிர்த்து எதிர்த்து அப்பப்ப போராட்டம் பண்ணிக்கிட்டே இருந்தா உங்களுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருந்திருக்கும். ஆக உங்க கட்சி கொடியே ஏத்த முடியலனாலும் காவல்துறையில் பாசிச சக்தி ஊடுருவி உள்ளது, திமுக காவல்துறைன்னு பேச மாட்டீங்களா? பாசிச சக்தி காவல்துறையில ஊடுற வரைக்கும் காவல்துறைக்கு பொறுப்பு வைக்கக்கூடியவர் மாடாம வச்சுக்கிட்டு இருந்தாரு, இல்ல மணியா ஆட்டிக்கிட்டு இருந்தாரு.
கேட்க வேண்டிய இடத்துல கூட நீங்க கேட்காம நேரா பாசிச சக்தியை தான் இருப்பேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா அப்ப தேர்தல் கடைசியில உங்களோட வேட்பாளரை அவங்க தேர்ந்து செய்யற அளவுக்கு நீங்க கொத்தடிமையா இருக்கீங்க அப்படின்னு தான் அர்த்தம். இதுல இவரு அடுத்தவங்களுக்கு வியாக்கியானம் பேசுறாரு. அதிமுகவை பாஜக விழுங்கி கொண்டிருக்கிறது. நீ முதல்ல திமுகவோட தொண்டக்குழியில இருந்து வெள்ளவா, ஆல்ரெடி உள்ள விட்டு பாதி செரிச்சுட்டாங்க, மீதிதான் செரிக்காம இருக்கு அப்படிங்கறத அவர் உணரவே இல்லை. ஆனா இதுல சிறுத்தை தொண்டர்கள் இருக்காங்கல்ல, அவங்க செம கடுப்புல இருக்காங்க. நம்ம தலைவர் எதுக்குதான் இப்படி விட்டு போறான்னு தெரியல, கடுப்பா ஆகுது நமக்கு, ஏன் இருந்தாலும் இப்படி பண்றாரு அப்படிங்கிற அளவுக்கு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. பல பேர் வந்து திமுகவை நாங்க இந்த வாட்டி தோக்கடிப்போம், சிறுத்தைகளோட ஓட்டு திமுகவுக்கே இல்ல அப்படிங்கிற அளவுக்கு தூக்கி எறிய ஆரம்பிச்சுட்டாங்க. சமூக வலைதளங்கள்ல ஸ்டாலினை போட்டு வெளுத்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, சந்தோஷம். அதனாலதான் ஆம புகுந்த வீடும் அமனா புகுந்த வீடும் பிரேமலதா புகுந்த கூட்டணியும் விளங்காது அப்படின்னு சொன்னேன். உண்மையான கேப்டன் பக்தர்கள் கடந்து போங்க, அவர் மேல எனக்கும் மரியாதை இருக்கு, நான் அவரை பேச போறதும் கிடையாது. பட் இந்த பிரேமலதாவை நம்மளால விட முடியாது அப்படிங்கறதால தான் இந்த விமர்சனம் அப்படிங்கறது வைக்கிறோம். எப்படியோ பிரேமலதாவால நாசமா போனா என்ன, திருமாவளவனால நாசமா போனா என்ன, வைகோவால நாசமா போனா என்ன, நீ லவ் பண்ணா என்ன, நான் லவ் பண்ணா என்ன, திமுக உருப்படாம போயிடணும், அந்த பொண்ணு நாசமா போயிடணும் அப்படிங்கிற கான்செப்ட்ல நடக்கக்கூடிய கூத்துக்கள் எல்லாத்தையும் கைதட்டி ரசிப்போம், கைகொட்டி சிரிப்போம் அப்படிங்கிறதையும் வச்சுக்கிட்டு அடுத்ததா சைதை துரைசாமி விசஸ் ஸ்டாலின் வழக்கு. 2011 தேர்தலில் ஸ்டாலின் வெற்றி பெற்றது செல்லாதுன்னு உச்ச நீதிமன்றத்துல நடக்கிற வழக்கு அப்படிங்கிறது அனைத்து தரப்பு வாதங்களும் இறுதி தரப்பு வாதங்கள் எல்லாமே முடிக்கப்பட்டு ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்டு. ஜட்ஜ்மெண்ட் தேதி மட்டும் அறிவிக்கல, அநேகமா இந்த வாரத்துல வரக்கூடிய வாரத்துல ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது வந்துடும். ஸ்டாலினுக்கு எதிராக ஜட்ஜ்மெண்ட் வருவதற்கான சாத்தியங்கள் கூடுதலாக இருக்கிறது. அப்படி ஜட்ஜ்மெண்ட் வந்தா இது தேர்தல் வழக்கு அப்படிங்கிறதால ஸ்டாலின் தேர்தலில் போட்டியிட முடியாது. அப்படிப்பட்ட சூழல்ல உதயநிதி ஸ்டாலினை தான் முதல்வர் வேட்பாளரா களம் இறக்கி ஆகணும், வேற வழி இல்ல. அவ்வளவு பெரிய அப்படியே சமூக நீதி கட்சி எல்லாம் கிடையாது, கொத்தடிமைகள் வரிசையா அந்த குடும்பத்துக்கு தான் வந்துகிட்டே இருப்பாங்க, நீங்க கழுவி விட்டுக்கிட்டே இருக்கணும், அவ்வளவுதான் மேட்ரு. அதே நேரத்துல உதயநிதிலாம் முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிற காதல கேட்கறதே நமக்கெல்லாம் அவமானம். இந்த கருமத்தை ஜெயிக்க வச்சுட்டீங்கன்னா நாடு அப்படியே கிளுகிளுன்னு தான் இருக்கும், நீங்களே பாத்துங்க. ரைட், ஓகே, ஜட்ஜ்மெண்ட் வரட்டும், அப்புறம் அதை பத்தி பேசுவோம். கரூர் வழக்கு நிறைய பேர் விஜய் அவர்கள் மீதே திசை திருப்பி பேசியிருந்தாங்க, திரு சவுக்கு சங்கர் அவர்கள் உட்பட. நான் சவுக்கு சங்கர் அவர்களுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு பேசியிருந்தாங்க. ஆமா, சப்போர்ட் பண்றேன். பட் இந்த விஷயத்துல பண்ண முடியாது. ஒருத்தர் செய்யற எல்லா காரியத்துக்கும் நானும் ஆமா ஜாமி போட்டேன்னா நானும் முட்டு கொடுக்கறதா ஆயிடும். இந்த விஷயத்துல தப்புன்னா தப்பு தான், சரின்னா சரிதான் நம்மளை பொறுத்த வரைக்கும். ஆனா திமுகவை எதிர்த்து எல்லா ஊடகங்களும் கைகட்டி வாய்ப்புத்தி நின்னப்ப எழுந்து நின்ன ஒரு கட்ஸ் இருக்குல்ல, அதுக்கு சவுக்கு சங்கருக்கு நாம சப்போர்ட் பண்றோம். அதே நேரத்துல இந்த மாதிரியான விஷயங்கள்ல எனக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கறதால நான் ஆதரிக்க முடியாது. சில பேர் அவர் பேரை சொல்லி பேசல அப்படின்லாம் பேசியிருந்தாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நமக்கு அவர் பேசுறது தப்பா படிச்சுன்னா தப்பு தான். என்னன்னா, கரூர் விவகாரத்தில் விஜய் 88வது சாட்சியாக சேர்க்கப்பட்டுள்ளார் அப்படின்னு செய்திகள் வந்திருக்கு. சில பேர் வந்து கரூர் சம்பவத்துல ஒன்னே விஜய் தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பயங்கர பில்டப் கொடுத்தாங்கல்ல, அப்படி எல்லாம் எதுவுமே கிடையாது. கரூர் சம்பவத்துல கிட்டத்தட்ட 120க்கும் மேற்பட்ட சாட்சிகள் இருக்காங்க. அந்த சார்ஜ் ஷீட்ல விஜய் அவர்கள் 88வது சாட்சியா சேர்க்கப்பட்டிருக்கார் அப்படிங்கிறது தான் நமக்கு செய்தி. விரைவில் செந்தில் பாலாஜிக்கு அக்யூஸ்ட் சம்மன் கொடுக்கப்படும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 27ஆம் தேதி செந்தில் பாலாஜியை மறுபடியும் ஆஜராக வைக்கிறதுக்கான வேலைகள் அப்படிங்கிறது நடக்குது. மார்ச் 27, இன்னும் ஒரு 4 நாள் 5 நாள் தான் இருக்கு, தெரிஞ்சிடும். ரொம்ப பெரிய சஸ்பென்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அது மாதிரி செந்தில் பாலாஜிக்கு ஒரு பெருத்த அடி அப்படிங்கிறது தான் இந்த அக்யூஸ்ட் சம்மன் அப்படிங்கிறதும்.